Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸில் நம்ம editorial page மட்டும்தான் பார்க்க போகிறோம். So let's dive into the first article of today. Refocused vaccination campaigns are possible. அதாவது வேக்சினேஷன் நம்ம பண்ணுறோம், முன்னாடி மருந்து இல்லைன்னு கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் சீரம் இன்ஸ்டிடியூட் அண்ட் பாரத் பயோடெக் கண்டுபிடிச்சாங்க வேக்சின். அதுக்கப்புறம் வேக்சின்ஸ் நம்பர் பத்தலைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டான மக்களுக்கு போய் சேரல அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். வேக்சின் சப்ளை பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுலேருந்து நம்ம லேக் ஆஃப் வேக்சின் சப்ளைலேருந்து கிரேட்டர் அவைலபிலிட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரையாரிட்டி என்னென்னா, எந்தெந்த மக்கள் ஃபஸ்ட்டு போடணும் அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டர் அடல்ட்ஸ், அதாவது பீப்புள் ஹூ ஆர் மோர் தேன் 60 years of age, அவங்க ஹூ ஆர் ரிமைனிங் அன்வேக்சினேட்டட், தே ஆர் வெரி மச் அட் ரிஸ்க். ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு வேக்சினேட் பண்ணணும். அது பிஃபோர் த யங்கர் அடல்ட்ஸ். அந்த மாதிரி யாரெல்லாம் risk of disease like comorbidities which is diabetes இல்லை ஆஸ்துமா இல்லை லங் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ஷுட் ஆல்சோ ப்ரையாரிட்டைஸ் வேக்சின்ஸ் ஃபார் ஹிஸ்டாரிக்கலி மார்ஜினலைஸ்ட் பை ஃபோக்கஸிங் த்ரூ ஈக்விட்டி அண்ட் ஜஸ்டிஸ். அதாவது யாருக்கு ஃபஸ்ட்டு போகணும், அதாவது இப்போ காசு இருக்குன்னா அவங்க போய் ப்ரைவேட்டில் போட்டுக்கிறாங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது இல்லாமல் when the government is doing, it should make sure that everybody is equally treated, ensuring that the vaccine rollout does not result in avoidable differences in vaccine uptake. For example, இப்போ urban poor, rural poor, ஆனால் urban poor they have much chances to get vaccination அப்படின்னு இருக்குமோனா அதெல்லாம் avoidable differences. இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேஸ் ஸ்டடி ஃப்ரம் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. The plan prioritized ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட், பிகாஸ் நம்ம யாரெல்லாம் வல்னரபிள்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோன்னா யாரெல்லாம் புவர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். புவர் பீப்புளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்வியஸ்லி வித் ரேஷன் கார்ட்ஸ்லேயே நிறைய ரேஷன் கார்டு இருக்குது. அதாவது அந்தோத்யா யோஜனா அந்த மாதிரி நிறைய ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இருந்ததுன்னா வீல் ஆல்வேஸ் நோ தட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி வல்னரபிள். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மல்டி ஜென்ரேஷன் லார்ஜர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் புட்டிங் தெம் அட் அ ஹையர் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். லைக் ஆப்வியஸ்லி புவராக இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி சைஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 people இருப்பாங்க. அவங்க தேல் பி மோர் ப்ரோன் பிகாஸ் ஹவுசஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். அவங்க தண்ணி எடுக்க போகிற இடம் ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங்னா என்னன்னு தெரியாது, அந்த அவேர்னஸும் இருக்காது. Prioritization of the marginalized when vaccine supply is limited in order to minimize the risk of severe outcomes due to COVID-19 should be our priority. Prioritizing demographic groups at significantly higher risk of severe disease or death in the context of limited supply. ஒருவேளை சப்ளை நமக்கு லிமிட்டடாக இருக்குது, ரூரல் ஏரியாஸ்க்கு அவ்வளோ வேக்சின்ஸ் போகிறது இல்லை அப்படின்னா we should make sure that the socio demographic groups which are at the higher end of risk factors அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கிறது தான் ஒரு கவர்மெண்ட்டோட ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. And then it also enables the vaccines to be transported in vaccine carriers. நம்மளோட AstraZeneca vaccine இது மட்டும்தான் it is very much possible to be transported to rural areas. ஏன்னா it can be stored in the refrigerator for longer periods of time than the mRNA vaccines. So அதனால this vaccines only could be transferred to the remote areas. அதனால the Indian villages, accredited social health activists, ASHAs and ANMs who have vast experience due to the polio vaccination, அப்புறம் நியூ பார்ன்ஸ்க்கு போடுற அந்த வேக்சினேஷனுக்குலாம் தே ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களோட எக்ஸ்பர்டீஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கொரோனா வேக்சின் டைமில் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி டாக்கிங் அபவுட் த வல்னரபிள் பாப்புலேஷன், அர்பன் ஸ்லம்ஸ், அப்புறம் நெய்பர்ஹுட், சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் கேஸ்ட் பீப்புள், சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டி குரூப்ஸ், அப்புறம் ஆதிவாசிஸ், migrants from various communities who often reside and have poor access to low levels of trust in the healthcare system, who have low levels of access to the financial sector. அவங்க எல்லாரும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். Vaccines to older adults in door-to-door campaigns is a successful move and a well-thought move. அதை எப்படி நம்ம இன்னும் பாப்புலரைஸ் பண்ணலாங்கிறத யோசிக்கணும். Enhance vaccine uptake among essential workers and the poor. Those who work for daily wages are able to get the vaccine without having to forego work or pay. Because daily wages போகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களோட கன்சர்ன் என்ன,
இன்றைக்கின்னு பார்த்து நம்ம வேக்சின் போட போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு மாதம் சம்பளம் வேஸ்ட்டாக போயிடுவேன் அப்படிங்கிறதா. பிகாஸ் நம்ம எலெக்ஷனே ஏன் அன்றைக்கி லீவ் விடுறோம் அப்படின்னா, சரி ஓகே ஆஃபீஸ் போகிறதுக்கு பதிலாக இதையா போய் பண்ணுவாங்கன்னு பீப்புள் மைட் பிகம் லெத்தார்ஜிக். அதுக்காக தான் எலெக்ஷன் ஓட்டிங் டே இஸ் அனௌன்ஸ்ட் அஸ் நேஷனல் ஹாலிடே. ஓகேயா? ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ், அதே மாதிரி வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் த டெய்லி வேஜ் லேபரர்ஸ் they neither have to forego the work or have to forego their pay அப்படிங்கிறத we have to assure. The most marginalized are religious minorities and specifically poor Muslim communities. Vaccine distribution should be prioritized to Muslim dominated Tier 3 towns. An explicit focus on justice would prioritize the engagement of trust via risk communication. என்னென்ன vulnerable and marginalized communities இவங்களை எப்படி நம்ம educate பண்ணுறோம், importance of vaccines என்ன, if there is any prejudice about the vaccines அதை எப்படி நம்ம break பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். Another important idea that could be done is women only vaccine days. அதாவது these days could be prioritized because இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வச்சுருந்தோம். If women are not explicitly prioritized, economic pressures to protect often the breadwinner of the families, அதுதான் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதாவது if the breadwinner, if he is getting affected, the whole family will get a setback. ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப அடி வாங்கிடுவாங்க. அதை தான் பண்ணுறோமே தவிர விமனுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குறதே இல்லை. therefore they are historically marginalized and will end up resulting in gender inequity. In the vaccine uptake, at least now we are already facing gender inequity in various fields. For example, women are not occupying the top positions in company. They form mere 2% of all Indian companies. And then அதே மாதிரி ஈக்குவல் பே கிடையாது. இப்போ வேக்சின் இன்டேக்லேயும் வேக்சினேஷன்லேயுமே இந்த ஜெண்டர் இன்ஈக்விட்டியை நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத இது இந்த ஆர்டிக்கிளோட மெயின் தீம். India does not regularly report even gender disaggregated data. Reporting of geographic and other metadata is done. Better leadership to standardize and enforce metadata collection and timely reporting to inform data-driven interventions and prioritize resource mobilization. இதுதான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் பிளானிங் ஹேஸ் டு கோ அ லாங் வே. We need to go hand in hand and with refocus on equity and justice at the national and global levels as well. In an ideal world, vaccines would be procured and equitably distributed to countries based on need through COVAX facility. ஆனால் இப்போ என்ன நடக்குது, ரொம்ப பணக்கார நேஷன்ஸ் எல்லாம் they are paying the pharmaceutical companies which are in the verge of a major breakthrough in coronavirus vaccines. அவங்களுக்கு தேவையில்லாத நிறைய டோசஸையுமே வாங்கி வச்சிடுறாங்க. இதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், which is vaccine nationalism. This results in unequal distribution. அதாவது டெவலப்ட் கண்ட்ரீஸ் அண்ட் கண்ட்ரீஸ் விச் ஹாவ் ஹை ஜிடிபி இவங்கெல்லாம் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேக்சின் ஆக்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதையுமே நம்ம பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் வேர்ல்ட் லீடர்ஸ் நீட் டு ஃபாலோ த லீட் ஆஃப் WHO and embody global solidarity in this pandemic. Refocused, rejuvenated, local, national and global vaccination campaigns are possible. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக எப்படி நம்ம இந்த வேக்சினேஷன் கேம்பெயின் பண்ணலாம், how we can create awareness, what should be done அப்படிங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. The signal from the Iran's presidential election is clear. இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவுமே ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஈரான், வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் ஷுட் பி டன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு பைலேட்ரல் யூபிஎஸ்சி ஃபோக்கஸில் பைலேட்ரல் இஷ்யூஸில் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரீட் திஸ் ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் ஒன்லி. And moving on to the next article, counting the dead. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, to get the exact deaths. இப்போ வந்து one of the important problem that we are facing during this pandemic is under reporting of deaths. இந்த மாதிரி அண்டர் ரிப்போர்ட்டிங் இருந்துன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு there was 72% increase in the number of cases after the health department review. அதனால் திடீர்னு இவ்வளோ கேசஸ் அதிகமாகும் போது அப்போ இவ்வளோ நாளாக எவ்வளோ சிவியாரிட்டி ஆஃப் தி டிசீஸ் இருந்தது, சிவியாரிட்டி ஆஃப் த ஸ்ப்ரெட் எவ்வளோ இருந்ததுன்னே நமக்கு தெரியாமல் இருந்ததுன்னா பீப்புள் வில் பி லெத்தார்ஜிக். அதே மாதிரி அத்தாரிட்டிஸ் வில் பி லெத்தார்ஜிக் திங்கிங் தட் தே ஆர் இன் த சேஃப் ஜோன். ஸோ திஸ் ஷுட் நாட் பி டன். ஸோ கவுண்டிங் த நம்பர் ஆஃப் டெத்ஸ் தட் இஸ் பீங் டன் இந்த either the crematorium or in the hospitals, அதில் எதெல்லாம் கோவிட் டெத்ஸு, யாராவது ஹார்ட் ப்ராப்ளமில் அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா if they have COVID history then that also should be under COVID deaths அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. only honest reporting of the deaths will help provide better mitigation strategies. அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மான்சூன் மெலடி. இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் மான்சூன் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால் விட அதிகமாக வந்ததுன்னா அது ஃபார்மர்ஸ்க்கு
ஒரு குட் நியூஸாக இருந்தாலும் மீதி பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் த கோஸ்டல் ரீஜன், ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை, அவங்களாம் ரெகுலராக இந்த மான்சூன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு வாட் த ப்ராப்ளம் இஸ், வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா ப்ராப்பர் பிளானிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஹவு வி ப்ரீ பிளானிங் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது ஃப்ளட்ஸ் வரப்போகுது அப்படின்னா வி ஷுட் மேக் ஷுர் தட் பீப்புள் ஆர் வெல் இன்ஃபார்ம்ட், தே ஆர் மூவ் டு அ சேஃப் லொக்கேஷன் எக்ஸெட்ரா. லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறது தான் நம்மளோட மெயின் இன்டென்ஷனாக இருக்கணும். அட்லீஸ்ட் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற முடியலனாலும் லைஃபையாவது அட்லீஸ்ட் நம்ம காப்பாற்றணும். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. த ஒன் திங் தட் வீ கேன் டூ இஸ் ப்ராப்பர் சிட்டி பிளானிங். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் த செகண்ட் ஒன், மேக்கிங் ஷுர் தட் த ஹவுசஸ் ஆர் நாட், என்ன சொல்கிறது, கச்சா ஹவுசஸ் இல்லாமல் த ஏரியாஸ் விச் ஆர் வெரி மச் ப்ரோன் டு ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்து பக்கா ஹவுசஸாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலோட ப்ரப்போசல். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், திஸ் கிரவுண்ட் ஜீரோ பேஜ். இந்த பேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானி ஹிந்துஸ் ஹூ ஹவ் மைக்ரேட்டட் டு இந்தியா இன் சர்ச் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப், அவங்க வந்து வாட் தே ஆர் ஃபேஸிங் இஸ், எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இல்லைனா ஹவு த பாப்புலர் ஒப்பீனியன் இஸ், அதாவது த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ரோப் இன் ஹிந்துஸ் ஃப்ரம் த ஹோல் இந்தியன் சப்கான்டினென்ட். அந்த மாதிரி ஆக்சுவலாக நடக்கிறது இல்லை. தெர் இஸ் அ லாங் ப்ராசஸ் அண்ட் மெனி பீப்புள் ஆர் ஈவன் டையிங் ஸ்டேட்லெஸ். அதாவது போராடி தே காட் வெரி ஓல்ட் அண்ட் தே ஆர் டையிங் stateless. They neither belong to Pakistan nor belong to India. அந்த மாதிரி people are rendered stateless because of this. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ரெட் டேப்பிசம். இவ்வளோ நாள் நீங்கள் இந்தியாவில் வாழ்ந்துருக்கணும், இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், நீங்கள் அங்கே டெய்லி வேஜ் லேபரராக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைனா யூ ஹவ் டு வெயிட். அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன டெரரிஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கா, அந்த பேக்ரவுண்ட் செக் எல்லாம் முடிக்கிறது. அப்புறம் பீப்புள் ஹூ ஆர் வெரி புவர், தே ஓன்ட் ஹாவ் மச் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாத்துலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ ஹவ் ஹைலைட்டட் ஒன்லி த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு நோ. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்களோட சில்ட்ரன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் இவங்களால் போக முடியல, அதுவும் இந்த வேக்சின் டைமில் ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு வேக்சினேஷன் முதல்ல போடுறதுக்கு முடியுதா, பிகாஸ் இவங்க ஆதார் கார்டு காட்டி தான் யூஸ்வலாக வேக்சினேஷன் போடுறது. தீஸ் பீப்புள் தே டோன்ட் ஹாவ் ஈதர் ஆதார் கார்டு ஆர் ரேஷன் கார்டு ஆர் அட்லீஸ்ட் வீசா ஆர் லைஃப் டைம், என்ன சொல்கிறது, லைஃப் டைம் வீசா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டே இல்லைன்னா ஆப்வியஸ்லி வேக்சினேஷன் போடுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேக்சினேஷனில் ஆரம்பித்து அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஸ்டடீஸ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் படிங்க. பட் ஐ வுட் அட்வைஸ் you to just go through this. இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது தான் எஸ்ஏல எப்படி நம்ம ஒரு ஃப்ளோவாக ஒரு 10 pages எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ just have a read at this article. Okay? So with this, today's news is over. I hope this session was useful. Tune in tomorrow for tomorrow's news. Thank you.